வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுடா இவ்வளோ பாக்ஸ் லைனாக அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் அல்வாங்க. எங்கள் அண்ணன் திருநெல்வேலியிலேருந்து வர்றப்ப நிறைய அல்வா இன்னும் வந்தான். ஃபஸ்ட்டு அல்வா ஓப்பன் பண்ணலாம். இப்போ எங்கள் அப்பா நெய் அல்வா தாங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறாரு. வாங்க பார்க்கலாம். திருநெல்வேலி நெய் அல்வான்னு சொன்னால் அது ஒரு ஸ்வீட் இல்லைங்க, அது ஒரு ட்ரெடிஷன், ஒரு எமோஷன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் அப்புறம் லைஃப் லாங் மெமரியாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருநெல்வேலி போகும்போது கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருங்க. அந்த டேஸ்ட் உங்கள் ஹார்ட்டில் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆயிரும். இப்போ செகண்ட் பாக்ஸு முஸ்கோந்தி அல்வா. ஃபஸ்ட்டு முஸ்கோந்தி அல்வா இருக்க டெக்ஸ்சரை பற்றி சொல்லணும். ஸ்டிக்கியாக இருக்கும், பட் சாஃப்டாக டிசால்வ் ஆகும். பல்லுக்கு கொஞ்சம் கிளிங் ஆகும், பட் அதுதான் அதுக்கு ஒரு யூனிக் சாம். சுகர் ஸ்வீட்னஸ்லாம் பேலன்ஸாக இருக்கும். ஓவராக கடிச்சு சாப்பிட வேண்டியதில்லை. இந்த இது ஸ்மூத்தாக இருக்கும். ஜெல்லி மாதிரி தொண்டை மேலே அப்படியே ஸ்லிப் ஆகும். இந்த முஸ்கோ அல்வாவுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது தெரியுமா? லாங் லாஸ்டிங் டேஸ்ட்டு. ஒரு கடி எடுத்த உடனே அப்படி வாயில் ஸ்வீட் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். காஃபி கூட குடித்தாலும் அந்த டேஸ்ட் அப்படி தள்ளியே போகாது. சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நாஸ்டாலஜியாக ஒரு தமிழ் ஸ்வீட் ஷாப் மெமரி வரும். முஸ்கோ அல்வாவோட சாம் என்னன்னா, அது ஒரு சிம்பிள் ஸ்வீட் இல்லை, ஜெனரேஷன்ஸாக கேரி பண்ணியிருக்க ஒரு ட்ரெடிஷன் தான் அது. இந்த அல்வாவை கீழே செஞ்சுருக்கனால நம்ம லிப்ஸு கூட அப்படியே சாஃப்ட் ஆகிரும். நீங்கள் திருநெல்வேலிக்கு போனால் இந்த அல்வாவையும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் அல்வா என்னன்னு பார்த்தோம்னா கருப்பட்டி அல்வா தாங்க. கருப்பட்டி அல்வான்னு சொன்னால் அது ஒரு ஸ்வீட் இல்லை, அது ஒரு ஹெரிட்டேஜ் டேஸ்ட்டு. ரஷ்டியாக, ஹெல்த்தியாக, ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கடி அடித்தப்பயே உங்கள் தொண்டையில் கருப்பட்டி ஸ்வீட்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சுகரோட ஸ்வீட்னஸ்க்கு மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்படி கடிக்க கடிக்க இருக்காது. ஸ்லோவாக, டீப்பாக, மைல்டு பிட்டர்னஸ்ஸாக கூட மிக்ஸ் ஆகி ஒரு பேலன்ஸு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கருப்பட்டி அல்வா இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியோட ஸ்பெஷல் மக்ரூன் தாங்க. மக்ரூன் பார்த்தோம்னா தூத்துக்குடியில் மட்டும்தான் ஸ்பெஷலாக செய்வாங்க. அதுவும் முந்திரியில் தான் இந்த பொருள் ஃபுல்லாக செய்வாங்க மக்ரூனு. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் ஒயிட் அட் ஓப்பன் பண்ணுறது ப்ரௌனி தான். ப்ரௌனி ஹோம்மேடில் வாங்கிட்டு வந்தான் எங்கள் அண்ணன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரௌனி கேக்குன்னு சொன்னாவே அது ஒரு டெசர்ட்டே இல்லை, அது ஒரு சாக்லேட் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் நமக்கு தோணும். ஃபஸ்ட்டு அந்த கேக்கை பார்த்த உடனே ஷைனிங்காக அப்படி க்ரஸ்ட்டு டாப்பில் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிராக்காக தான் இருக்கும். அப்புறம் கத்தியில் கட் பண்ணுறப்ப தான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூஸியாக, சாஃப்டாக, மெல்ட் ஆகிற மாதிரி டெக்ஸ்சர் வரும். போகும்போது அப்படியே சாப்பிட சாப்பிட அப்படி பசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கேக் சாப்பிட்றப்பயே. ப்ரௌனி கேக்கோட சாம் என்னன்னா, ஒவ்வொரு கடியிலையும் ஒரு சாக்லேட் கண்டிப்பாக வரும். சாப்பிட ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒரு பீஸில் இருக்கும்போதே கை இன்னொரு பீஸ்க்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவ்வளோதாங்க. இது தாங்க திருநெல்வேலியிலேருந்து எங்கள் அண்ணா வரப்போ வாங்கிட்டு வந்தான். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த 3 அல்வாவில் நீங்கள் எந்த அல்வா உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் திருநெல்வேலி போயிட்டு மக்ரூனு எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.